இன்னைக்கு நம்ம தோப்புல ஒரு வேலை நடக்குது. அவங்க கிட்ட சிலிண்டரும் இருந்தது, அடுப்பும் இருந்தது. அப்படியே நம்ம மரத்துலையும் பெலாக்கா இருந்தது. அப்படியே எடுத்துட்டு வந்து பக்கத்து கொள்ளக்காரங்க வந்து அவங்க வெட்டி சொலையெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அதை வச்சு இன்னைக்கு நம்ம ஆக்கி அவங்களுக்கும் கொடுக்க போறோம், நம்மளும் சாப்பிட போறோம். வாங்க இப்போ அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? பாத்திரம் காஞ்சதும் தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு போட்டு பொரிஞ்சதும் 4 காம்பு கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். அப்படியே கழுவி வச்ச சொலையை இதுல இறக்கி விட்டு இவங்களை நல்லா வதக்குன்னு வதக்கி இப்போ இவங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டு மறுபடியும் இவங்களை நல்லா பெரட்டுனதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணியை ஊற்றி மறுபடியும் ஒரு பெரட்டி இவங்களுக்கு மூடியை போட்டு வேக விட்டுடலாம். அப்படியே சமைச்சிட்டு இருக்கக்குள்ள இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சேவல் மேய்ஞ்சிட்டு இருந்தது. அப்படியே இவங்களை அடிச்சு சூப்பு வச்சிடலான்னு பார்த்தேன். இருந்தாலும் அது நம்ம கோழி கிடையாது, அதனால அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு தண்ணி சுண்டுனதும் காரத்துக்காக நம்ம டிஎஸ் ஃபேமிலியில் ரெடி பண்ண குழம்பு தூள் தான் நான் போட்டுக்கிட்டேன். உங்ககிட்ட காரமலா தூள் இருந்தால் கூட போட்டுக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தான். அவ்வளோதாங்க. கடைசியாக ஒரு தடவை இவங்களை போட்டு நல்லா பெரட்டி இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்டில் அள்ளி வச்சிங்கனாக்கா சூப்பராக காரசாரமான பெலாசோல பெரட்டல் ரெடி. அவ்வளோதாங்க. அப்படியே சூடாக இருக்குது. சுட எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். இதேமாரி உங்கள் வீட்லேயும் பெலாக்கா இருக்குது அப்படின்னாக்கா இதேமாரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத